ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னாக்க நாங்க இந்த இஃப்தார் பாக்ஸ் வாங்கியிருக்கோம். அதுதான் ஓப்பன் பண்ண போறோம். இதனா இதுல மட்டனா சிக்கனான்னு போடல, ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இது நம்ம ஐட்டம் கிடையாது, மற்றதெல்லாம் நம்ம ஐட்டம். வீட்டுல டன் கணக்கில் வாங்கி வச்சிருப்போம், அப்பெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இன்னைக்கு என்னமோ டேஸ்டா இருக்கு, பேரிச்சம்பழம் இடியாப்பம் பிரியாணி. ஐ வாண்ட் தட். இதுல ஏதாவது பீஸ் இருக்குமா? அம்மா செய்யற பிரியாணி பிடிக்குமா இல்ல கடையில வாங்குற பிரியாணி பிடிக்குமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னாக்க நாங்க இந்த இஃப்தார் பாக்ஸ் வாங்கியிருக்கோம். அதுதான் ஓப்பன் பண்ண போறோம். இது பாத்தீங்கன்னா மேடவாக்கம் பாம்ஷோர்ல இருந்து நாங்க வாங்கியிருக்கோம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னாக்க 599 பிளஸ் ஜிஎஸ்டியோட 628 வருது. இது ஓப்பன் பண்ணிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் சாப்பிட்ருக்கியா? நானும் சாப்பிட்டதில்ல. மற்றபடி நோம்பு கஞ்சி பிரியாணி எல்லாமே சாப்பிட்றோம். அந்த இஃப்தார் பாக்ஸுங்கிறப்போ இந்த காம்பினேஷன் ஆஃப் செட்டு இது எல்லாமே வந்து நம்ம இப்போ தான் சாப்பிட்றோம். வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்து சொல்லலாம். சாப்பிடலாமாடா? பிரியாணி தண்ணி மட்டும் போதுமா? சரி, ஓகே. பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் இந்த பாக்ஸ்ல இருக்குது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நேத்தியே வாங்க போனோம். ஆனா நேற்று நாங்க கொஞ்சம் லேட்டா போயிட்டோம், 7 o'clock. ஸோ அதனால காலி ஆயிடுச்சுட்டாங்க. இது பாத்தீங்கன்னா 4 to 6:30 வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளேயே நிறைய காலி ஆயிடுது. ஸோ அந்த டைம்ல போனீங்கன்னா வாங்கிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு பேம்ப்ளெட் இருக்குது. அதெல்லாம் இல்ல, இது என்ன கிரெடிட் கார்டுங்கிற மாதிரி கேக்குறீங்க. இதுல வந்து அந்த ஹோட்டலை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும், என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா வந்து இப்ப மேடவாக்கத்துல பாம்ஷோர்ல வந்து இந்த இதுவும் போட்டுருக்காங்க, இஃப்தார் பஃபட்னு சொல்லிட்டு. அதுல போனீங்கன்னா வந்து அன்லிமிட்டடா நம்ம சாப்பிடலாம். மெயினா வந்து நாங்க நேற்று போய் போனப்ப இது கிடைக்கலங்கிறப்ப நாங்க என்ன விசாரிச்சோம்னா வந்து பாப்பாவுக்கு வந்து 5 years தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து காஸ்ட் இருக்குமா இல்லையாங்கிற மாதிரி கேட்டோம். அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. 7 yearsக்கு மேல இருந்தால் தான் வந்து ஆஃப் சார்ஜ், 10 yearsக்கு மேல இருந்துச்சுன்னா ஃபுல் சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நீங்க யாராவது யூஸ் பண்ணணும் இல்லை உங்களுக்கு தெரியலன்னா இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் ஃபேமிலியோட போனோம்னா இப்போ நாங்கள் 2 பேர் தான் பே பண்ற மாதிரி இருக்கும். பாப்பாவுக்கு ஃப்ரீ அந்த மாதிரி தான் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மட்டன் சமோசா கொடுத்துருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு டேட்ஸ். ஆமா, மோஸ்ட்லி நோம்பு திறக்கும் போது எல்லாருமே டேட்ஸ் தான் சாப்பிடுவாங்க. டேட்ஸ் இருக்கு. அப்புறம் வந்துட்டு ஃப்ரெஷ் கட் ஃப்ரூட்ஸ் இருக்குது. இதுல வந்துட்டு வாட்டர்மெலன், அப்புறம் வந்துட்டு ஆப்பிள், மோஸ்ட்லி நிறைய வாட்டர்மெலன் தான் இருக்குது. கிரேப்ஸ் இருக்கு, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேற என்ன இருக்கு பாத்தீங்கன்னாக்க நோம்பு கஞ்சி, மட்டன் நோம்பு கஞ்சி இருக்குது. சோ நம்ம ஊர்ல கிடைக்கிற மாதிரி இருக்குமான்னு தெரியல, பட் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நோம்பு கஞ்சி இது ஊர் சைட்லாம் இருந்தா நமக்கு ஃப்ரீயாவே கிடைச்சிரும். இங்க சென்னையில வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்துச்சுன்னா அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல இந்த மாதிரி நம்ம பே பண்ணி தான் சாப்பிடும் போல இருக்கு. அதாவது வெறும் நோம்பு கஞ்சி, இந்த ஹலீம் இது மட்டும் தனித்தனியா சாப்பிட்றதுக்கு எல்லாமே ஒரு காம்பினேஷனா இருக்கிறப்ப நமக்கு எல்லாமே சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி கிடைச்சிரும். ஸோ இப்போ எனக்கு வந்து பிரியாணி சாப்பிடணும், பிரியாணி சாப்பிடுவேன். அவங்களுக்கு வந்து நோம்பு கஞ்சி தான் பிடிக்கணும், நோம்பு கஞ்சி. பாப்பாக்கு வந்து சமோசா பிடிக்கணும், சமோசா. இந்த மாதிரி எல்லாமே இருக்காலும் ஒரே பேக்ல எல்லாமே முடிஞ்சிருது. ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்குது. ஆனா எங்க வீட்டுல இருக்கும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்லயே ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் இருக்காங்க. சோ அதனால எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் அடிக்கடி வந்துட்டு எந்த ஃபங்க்ஷனா இருக்கோ இல்ல இந்த ஃபங்க்ஷன்ல ரொம்ப தேவைப்படுவாங்க. ஆமா, அடிக்கடி வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னென்ன பிரியாணில இருந்து புலாவ்ல இருந்து அப்புறம் கஞ்சி எதுவா இருந்தாலும் கொடுத்துருவாங்க. டெய்லி நோம்பு கஞ்சி வரும் எங்க வீட்டுல. அவங்க முஸ்லீமா நாங்க முஸ்லீமா தெரியாத அளவுக்கு நாங்க தான் நிறைய குடிப்போம் நோம்பு கஞ்சி. அப்புறம் இதுல பாத்தீங்கன்னாக்கா ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் இருக்குது. இது வந்து பாப்பாவுக்கு அவங்க முதல்ல ஆர்டர் பண்ணிட்டாங்க, எனக்கு வந்து ஜூஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு. சோ இது வந்து தேஜுக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் பாக்ஸ் வந்து ஜொமேட்டோ ஸ்விக்கி அதுல ஆர்டர் பண்ணேன். நான் தான் போய் நேர்ல போய் வாங்கிட்டு வந்தேன். பாக்ஸ் வாங்கும்போது அடியில கொஞ்சம் சில்லுன்னு இருந்துச்சு. ஏன்னா சில்லுன்னு இருக்கு, ஒரு ஏசில இருந்தனால அப்படி இருந்துச்சா. ஒரு இடத்துல சில்லுன்னு இருந்துச்சு, மற்ற இடத்துல நார்மலா இருந்துச்சு. என்னடா இது தெரியலையே, ஏதோ லீக்கேஜ் ஆயிடுச்சா என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு வண்டியில எடுத்ததுனால அந்த மாதிரி ஆயிடுச்சோ நம்ம நினைச்சிட்டு பயந்துட்டு தான் ஓப்பன் பண்ணேன். அப்புறம் தான் தெரியுது இது வாட்டர் பாட்டிலும் இந்த ஜூஸும் கூலிங்கா இருக்குது. ஸோ அந்த சில்னஸ் தான் வந்து அந்த பாக்ஸ்ல இறங்கி இதாக இருந்திருக்கு. நல்லபடி மற்றபடி பாக்ஸ் எல்லாம் நல்லா குவாலிட்டியாக தான் போட்டிருக்காங்க. அதுல எதுவுமே இல்லை. நான் மேடவாக்கத்துலேருந்து பள்ளிக்கரணம் வரைக்கும் எடுத்து வந்தேன். நார்மலாக பைக் எடுத்தப்ப எந்த அந்த இதுலேயும் வந்து எந்த இதுவும் ஆகலை, டேமேஜும் ஆகாமல் நல்லா இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா டிஷ்யூ அண்ட் ஸ்பூன் ஃபோர்க்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன், இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னாக்கா இடியாப்பம் சிக்கன் பிரியாணி. எனக்கு வந்துட்டு பிரியாணியை நான் சாப்பிட மாட்டேன், அது வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ. எனக்கு பிரியாணி மட்டும் பிடிக்காது, அது ஏன்னு தெரியல. மற்றபடி எல்லாமே சாப்பிடுவேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு இந்த இடியாப்பம் சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். நல்லா இருந்தால் இனிமேல் இதே சாப்பிடலான்னு இருக்கிறேன். ஆக்சுவலாக இடியாப்பம் பிரியாணி இருந்துச்சுன்னா இடியாப்பம் சாப்பிட்ற மாதிரி ஆகிடும், பிரியாணி சாப்பிட்ற மாதிரி வரும். பாப்பாக்கு எப்பயாவது ஸ்கூலுக்கு லஞ்ச் கிஞ்சி கொடுக்கும்போது இது பிரியாணியா இல்லை இடியாப்பம் நமக்கு ஒரு மாதிரி இதாக கூட்டு போய் கொடுத்துடலாம், நல்லா இருக்கும். இது அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா மட்டன் ஹலீம். இது வந்துட்டு நான் லைஃப்லேயே இப்போ ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறேன். நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறேன். ஆக்சுவலாக ஹலீம் மட்டும் தனியாக வாங்கணும்னு நினைச்சோம். ஒரு பிரியாணி பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதில் போட்டு தருவாங்க. சப்போஸ் நம்ம வாங்கிட்டு நல்லா இல்லை அப்படின்னா வந்து ரொம்ப வேஸ்டா போகும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாருமே ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பார்த்துட்டு எது பெட்டரா இருக்கோ அதை சாப்பிடலாம்னு நினைச்சேன். எனக்கு கரெக்டா அதே மாதிரியே வந்து இந்த சின்ன பாக்ஸ்ல இருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்கு. டேஸ்ட் பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா அந்த ஹலீம் வந்து நான் மட்டன் ஹலீமே வாங்குவேன். இன்னும் கொஞ்சம் பெரிய பாக்ஸா வாங்கி சாப்பிட்டு பார்க்கலான்னு தான் இருக்கிறேன். இந்த ஹலீம் பார்த்தீங்கன்னா நான் 2-3 வருஷமாவே வந்துட்டு யூடியூப்ல பார்த்துட்டே இருக்கேன். இந்த பிஸ்தா ஹவுஸ்னு ஒரு இடத்துல வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் அது. ஸோ நம்மளும் வாங்கலாம்னு ஒரு வருஷமும் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஆனால் இன்னைக்கு தான் அதுக்கு டேஸ்ட் பண்றதுக்கே நமக்கு டைம் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரியாணி கூட மயோனைஸ், ரைத்தா, அப்புறம் இந்த ஸ்வீட் என்னது குலாப் ஜாமுனா? ஆமா, குலாப் ஜாமுன் தான் வச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட். அப்புறம் இது ஏதோ ஏபிசிடியை பிச்சு போட்டிருக்காங்க, என்னது
தேஜஸ் லப்னானி அப்படின்னா லப்னானி உன் பேர்ல இருக்குடா. ஆமா தேஜ் லப்னானி. இது ஆக்சுவலி என்னன்னு தெரியல, ஏதோ சிக்கன் வந்துட்டு சிக்கன் ரெசிபியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓபன் பண்ணி பார்ப்போம். நானும் சாப்பிட்டதுல தான் ஃபர்ஸ்ட் டைம். நமக்கு சாப்பிட்றதெல்லாம் சில்லி சிக்கனு, சிக்கன் பரோட்டா, கொத்து பரோட்டா இந்த மாதிரி தான் சாப்பிட்றது. இது புதுசா இருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஐட்டமும் புதுசா. இதுவும் தேஜ் பேர் தான் போட்டிருக்கு. இது பாத்தீங்கன்னா தேஜஸ் ரேப். இது வந்துட்டு ஒவ்வொரு பொருளுக்குமே வந்து அதை வைக்கிற மாதிரி கரெக்டா கட் பண்ணி இப்ப ரொம்ப சேஃப்டியாக எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அது நல்லது ரொம்ப. இதுதான் பாத்தீங்கன்னாக்கா மெயின் ஐட்டம் பிரியாணி கொடுத்துருக்காங்க. இதனா இதுல மட்டனா சிக்கனான்னு போடல, ஓபன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இது நம்ம ஐட்டம் கிடையாது, மத்ததெல்லாம் நம்ம ஐட்டம். ஃபர்ஸ்ட் வந்து நோம்பு ஓபன் பண்ற மாதிரி நம்ம டேட்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் தண்ணியை குடிங்க, அப்பதான் வயிறு ஃபுல்லா ஆகும். நிறைய தண்ணி குடிக்கலாமா? இரு அப்பா திறந்து தரேன். ஜூஸ் வேணாமா? நான் பாப்பாக்கு ஜூஸ் வேணாம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சாப்பிட்டு வேண்டியதான். என்ன இது அதிசயமா இருக்கு, இவ்வளவு நேரம் ஜூஸ் தான் வேணும்னு கேட்டுட்டு இருந்தேன். அது இப்ப பிரியாணி பார்த்தோம்னா ஜூஸ் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. சமோசா பார்த்தோன்னே அப்படியே பல்போட கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னைக்கு வீட்டில் போட்ட ஜூஸ் மாதிரியே இருக்கு. நெக்ஸ்ட் வீட்டுல டன்னு கணக்கில் வாங்கி வச்சிருப்போம், அப்பெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இன்னைக்கு என்னமோ டேஸ்டா இருக்கு பேரிச்சம்பழம். அது எப்போதுமே கோயிலில் கொடுக்குறாங்க இருக்கும், கொஞ்சம் ஒன்று கொடுக்குறாங்க. சாதம் நல்லா இருக்கும். வீட்டில் அவ்வளோ முழுசா செஞ்சாலுமே நமக்கு நல்லா இருக்காது. ஐயோ நான் குடிக்கவே இல்லை, இருக்கு அப்புறம் குடிச்சிடலாம். ஓகே, மொத்தமா ரெண்டு சமோசா தான் இருக்குது. சோ நம்ம வந்து 3 பேர் இருக்கிறோம். நானும் ஒய்ஃப் ஷேர் பண்ணிக்கிறோம். அவங்களும் தேஜும் ஷேர் பண்ணிக்க. நான் ஃபுல்லா சாப்பிட போறேன். சரி ஓகே, இந்த நீ ஃபுல்லா சாப்பிடு. எப்படி இருக்க? செம்ம டேஸ்டா இருக்குது. உள்ள நம்ம இது வரைக்கும் சமோசா சாப்பிட்டது உருளைக்கிழங்கு, இந்த ஆனியன் இந்த மாதிரி தான் சாப்பிட்ருக்கோம். நான் சாப்பிட்ருக்கேன். இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மட்டன் சமோசா சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த நீ சாப்பிட்றது சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. ஆக்சுவலா வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது டைம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால சமோசா கொஞ்சம் ஆடி இருக்குது, தவிர மற்றபடி அதில் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் மெயினா நோம்பு கஞ்சி சாப்பிடலாம். ஓப்பன் பண்ணி. ஓகே, your favorite நோம்பு கஞ்சி. ஆமா, அதாவது ஊர்ல இருந்தா அவங்க டெய்லியுமே சாப்பிட்றவங்க. அவங்கள கூப்பிட்டு வந்து நான் சென்னையில வச்சுக்கிட்டு வாங்கியே தரல. இந்த மாசமே முடியும் போது வாங்கி தரலன்னு சொன்னாங்க. இந்த இஃப்தார் பாக்ஸ் நானும் போன வருஷத்துல இருந்து ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சு கடைசி இந்த வருஷம் தான் அதுக்கு நேரம் கிடைச்சிருக்கு. ஆமா, முடிஞ்ச வரைக்கும் இந்த எல்லாத்தையும் சாப்பிட்டு. ஆக்சுவலா இது வந்து மட்டன் நோம்பு கஞ்சி. அது சாப்பிட்டு பார்ப்போம். பள்ளிவாசல்ல கொடுக்கறதெல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். எல்லாருமே அதான் சொல்லுவாங்க. செம்ம டேஸ்ட். தேஜ் கிரேப்ஸ் வேணுமா? பிளாக் கிரேப்ஸ் இருக்கு. உனக்கு வேணுமா? சரி, இந்த கிரீன் வேணுமான்னு கேட்கறத பார்த்தா நீங்களே காலி பண்ணிடுவீங்க போல இருக்கு. செம்ம டேஸ்டா இருக்குது. ஏன்டா, ஃப்ரூட்ஸ் ஹெல்தி தானே. சரி ஓகே, நான் சாப்பிட்றேன். நெக்ஸ்ட் ஹலீம். இது நான் சாப்பிட்டதே இல்லை, அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். மட்டன் ஹலீம் எல்லாமே இவங்க வந்து மட்டன்ல தான் போட்டுருக்காங்க. பிரியாணி செக் பண்ணணும். பிரியாணி மட்டும் என்னன்னு தெரியல. பிரியாணி மேபி சிக்கனாக தான் இருக்கும். அதில் மட்டும் ஸ்டிக்கரே ஓட்டல. சார் நீங்கள் அதில் ஸ்டிக்கர் ஓட்டல என்னன்னு செக் பண்ணுங்க. அதை நம்ம செக் பண்ணிக்கிறதுக்காக ஒட்டாமல் இருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு லெமன் ஒன்று வச்சிருக்காங்க. லெமன் புளிஞ்சிடாதீங்க. லெமன் வச்சிருக்காங்க. ஃப்ரைட் ஆனியன் போட்டு அந்த ஹலீம் வச்சிருக்காங்க. உனக்கு லெமன் பிடிக்காதா? லெமன் நீங்க சாப்பிடும்போது புளிஞ்சுக்கங்க. சரி, ஓவரா புளிப்பா இருந்ததுன்னா டேஸ்ட் பாரு. அப்ப நீயே ஃபர்ஸ்ட் பாரு. கடவுளே, சூப்பரா இருக்கணும். இல்லனாலும் சாப்பிடுறோம். இது பார்க்கவே அல்வா டெக்ஸ்சர்ல இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒன்னும் ஒட்டவே மாட்டேங்குது. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்றேன். நல்ல ஹலீம் எதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா இந்த டேஸ்ட் நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. சமோசா நல்லா இருக்காடா, போதுமா? நல்லா இருக்கு போல இருக்கு. ஃபுல்லா அந்த மட்டன் அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்கு. இது சாப்பிட்டே இருக்கலாம் போல இருக்க. அது மட்டும் இனிப்பா இருந்ததுன்னா அல்வான்னு சொல்லி நான் சாப்பிட்டுருவேன். என்னமா? ஒரே ஒரு ஸ்பூன் கொடுங்க. இதுக்கப்புறம் அந்த லெமன் போட்டு சாப்பிட்டா இன்னும் செம்ம டேஸ்டா இருக்கும். எனக்கு என்னமோ இப்படியே சாப்பிட்டா பெட்டர்னு தோணுது. இடியாப்பம் பிரியாணி, ஐ வாண்ட் தட். இதுல ஏதாவது பீஸ் இருக்குமா? இடியாப்பம் பிரியாணினா பீஸ் எல்லாம் இருக்கும். வெறும் மசாலா மட்டும் இருக்கு. ஏதாவது ஒரு பீஸ் இருக்கும். ஆமா, அது சேமியால இந்த சிக்கன் இருக்குமா? சேமியா பிரியாணி. இது இடியாப்பம் பிரியாணிடா. இடியாப்பம்ல யாராவது சுத்தி போயிருக்காங்களா? தெரியலையே, அவங்க வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாவ், செம்ம வாசனை. சொன்ன மாதிரியே பீஸ் இருக்குது. பீஸ் இருக்குது. அசல் பிரியாணி மாதிரி தான் இருக்குது. அதில் அந்த இது இடியாப்பத்தை செஞ்சது இடியாப்பம் பிரியாணி.
நமக்கு பிரியாணி இருந்தாலும் எதுல செஞ்சாருனாங்க பிரியாணினாலே சாப்பிட போறோம் என்ன இருக்குது சிக்கன் மறந்துட்டுமே லெபனானி இருக்கு அது என்னன்னு தெரியல சிக்கன் சொல்லிட்டு இருக்க அதுக்கு தான் மைனஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் சாரி அதுதான் மயோனஸ் பாதி நேரம் மைனஸ்னே சொல்லிட்டு தெரியுறேன் அதான் அந்த காலத்துல இருந்து மைனஸ்ல மார்க் வாங்கியே பழக்கம் ஆயிடுச்சு ஓபன் பண்ண முடியல வைக்கிறவன் நல்ல பேர் வச்சாங்க சிக்கன் அப்பாடா நான் சொன்ன மாதிரி சிக்கன் தான் சிக்கன் பிரெஸ்ட் பீஸ்ன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கு பெஸ்டா ஏதோ ஒன்று எந்த பாட்டா இருந்தா எல்லாம் நல்லா தான் இருக்கு எல்லாம் நம்ம வயிற்றுக்குள்ள போற பாட்டு தான் யம்மி சோ டேஸ்டி ஸ்பைசி எல்லாமே இருக்கு இதுல நெக்ஸ்ட் பிரியாணி பிரியாணி அம்மா கோழி வச்சு தந்துட்டாங்க எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும் சார் நீங்க எல்லாமே கொடுத்தீங்க நான் உங்களை எதுவுமே குறை சொல்ல இதை வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு பிளேட் ஒன்று வச்சிருக்கலாம் அதுதான் நம்ம வீட்லயே இருக்குது அப்புறம் இது கதை வேற கொடுப்பாங்க இருந்தாலும் இப்போ நாங்க இந்த மாதிரி உட்காந்து சாப்பிடும் போது இப்போ நான் ஒரு பிளேட் அது ஒரு பிளேட் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா நீங்களே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டப்பா போட்டு கொடுக்கறதே பெருசு இதுல பிளேட் வேற கொடுக்குறாங்க ஷேர் பண்ணி சாப்பிட்றப்ப தேவைப்படுது இல்லை சார் இந்த இருக்குல்ல டப்பா அதுல இருக்கு அது இருக்கு அது இருக்கு கடைசி அதில் தான் போய் ஷேர் பண்ணி சாப்பிடணும் ஓகே பிரியாணி எப்படி இருக்கு முதல்ல உள்ள பீஸ் எடுத்து பாருங்க அம்மா செய்யற பிரியாணி பிடிக்குமா இல்ல கடையில வாங்குற பிரியாணி பிடிக்குமா இதை சாப்பிட்டு சொல்றேன் இதை சாப்பிட்டு சொல்லு அவங்க எப்போதுமே அம்மா விட்டு தர மாட்டாங்க ரீசெண்டாக இப்போ யூடியூப் இந்த இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே எங்கே பார்த்தாலும் இந்த மண்ணடியில் வந்து இஃப்தார் ஸ்நாக்ஸ் அப்புறம் வந்து இஃப்தார் பாக்ஸ்னு சொல்லி ஒரே இந்த வீடியோவாகவே இருந்துச்சு இதை பார்த்து நமக்கு வேற ரொம்ப டெம்ட் ஆயிடுச்சு ஸோ நம்ம ஏதாவது வாங்கி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் வாங்கியாச்சு ஆனால் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த ரேப் தேஜ் ரேப்னு ஒன்று இருந்துச்சு அது ரொம்ப நல்லா இருக்குது அதுவும் ஷவர்மா மாதிரியே தான் இருக்குது ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்குது அந்த ரொட்டி ப்ளஸ் வந்துட்டு மயோனஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது சிக்கன் நிறையா இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரெண்டு பேர் டேஸ்ட் பண்ணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்புறம் இந்த சிக்கன் பேர் என்ன தேஜ் லெபனானி அதுவும் நல்லா இருக்குது அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு இந்த இடியாப்பம் பிரியாணி ஏன்னா எனக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு டோட்டலி இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்து தான் 2 பேர் தாராளமாக சாப்பிடலாம் 2 பேர் சாப்பிட்றவங்களுக்கு இது கரெக்டாக இருக்குது நீங்களும் இந்த ரம்ஜானுக்கு பாம் ஷோவில் இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஆமாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு அவ்வளோதான் நாங்கள் மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் போய் சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஆமாம் இதுக்கு மேலே வள கொலான்னு இழுத்துக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லுவீங்க ஆல்ரெடி அப்படிதான் வீடியோ இதெல்லாம் முடிச்சுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் Thank you so பாய் much.